தன் வேலைகளை கண்டுகொண்ட மனிதன் பாக்கியசாலி. ரொம்ப அற்புதமான ஒரு விஷயந்தான் இது. வாழ்க்கையில் எப்பொழுதுமே உங்களுடைய திறமை என்ன, உங்களுக்கு எந்த வேலை சரியானதாக இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கு நிகரான விஷயம் வேறு எதுவுமே கிடையாது. ஏதாவது ஒரு வேலையை செஞ்சு தோல்வி அடைஞ்சிட்டே இருக்கிறத விட உங்களுடைய திறமைக்கு எந்த வேலை சரியாக இருக்குன்னு தேர்ந்தெடுத்து செய்ய பழகிட்டிங்கன்னா அது உங்களுக்கு வாழ்க்கையில் தோல்வியை கொடுக்காது. அது உங்களுடைய வாழ்க்கையில் மிகவும் வலிமையுள்ளதாக இருக்குங்கிறது தான் உண்மை. எந்த ஒரு மனிதன் தனக்கு எந்த வேலை சரியாக இருக்கும்னு சிந்தித்து செயல்பட்டு அதையை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அந்த மனிதனுக்கு வாழ்க்கையில் எந்த விதமான துன்பமும் வராது அப்படிங்கிறது தான் உண்மை. அப்படிப்பட்ட மனிதர்கள் எப்பொழுதுமே தெளிவான பாதையில் செல்ல முடியும். தெளிவான ஒரு பாதை ஒரு மனிதனுக்கு தெரிந்தால் மட்டுமே அந்த மனிதன் வாழ்க்கையில் தடுமாற்றம் இல்லாமல் தெளிந்த நீரோடை போல் அந்த மனிதனுடைய பாதையை அற்புதமாக நடத்தி செல்ல முடியும் என்பதுதான் உண்மை. தன் வேலை என்ன என்று தெரியாமல் ஏதாவது ஒரு வேலையை செய்து கொண்டு வாழ்க்கையில் துன்பத்திற்கு மேல் துன்பம் அடைந்து கொண்டு செல்வத்தை இழந்து கொண்டு இருந்தால் மனிதனுடைய அறிவுக்கு முக்கியத்துவம் இல்லாமல் போய்விடும். மனிதனுடைய அறிவு எதற்காக என்றால் இந்த பூமியில் நமக்கு என்ன வேலை இறைவன் கொடுத்திருக்கின்றான் என்று சிந்தித்து செயல்பட்டால் ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கையில் தடுமாற்றம் என்பது இருக்காது. தடுமாற்றம் இல்லை என்றாலே ஒரு மனிதன் மிகவும் அற்புதமான மனிதனாக மாறிவிடுவான். எந்த பணியை செய்தால் நமக்கு சரியாக இருக்கும், அப்படி இல்லாத போது பல பணிகளை செய்யும்போது வாழ்க்கையில் எந்த விதமான முன்னேற்றமும் இருக்காது. முன்னேற்றம் இல்லாமல் மனிதனுடைய வாழ்க்கை இருந்தால் வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்காது. ஒரு வாகனத்தில் நீங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அந்த பாதையில் கரடுமுரடாக இருந்தால் அந்த பாதையை குறை சொல்ல முடியாது. உங்களுடைய வாகனத்தை குறை சொல்ல முடியாது. உங்களுடைய அறிவைத்தான் குறை சொல்ல வேண்டும். ஏனென்றால் பாதை கரடுமுரடாக இருக்கும் என்று தெரிந்தே உங்களுடைய வாகனத்தை அதில் இயக்க நினைப்பது. வாகனம் உங்களுக்கு சரியாக இருந்தாலும் உங்களுடைய அறிவை நீங்கள் எப்பொழுது தெளிவாக வைத்துக் கொள்கின்றீர்களோ அப்பொழுதுதான் அந்த வாகனத்தை நீங்கள் சரியான பாதையில் இயக்க முடியும். சரியான பாதையில் அந்த வாகனத்தில் பயணம் செய்தால் மட்டுமே பயணம் உள்ளத்திற்கு இனிமையானதாகவும் உடலுக்கு ஆரோக்கியமானதாகவும் இருக்கும் என்பதுதான் உண்மை. அப்படி இல்லாமல் வாழ்க்கையில் எப்படி வேண்டாலும் சிந்திக்கலாம், எப்படி வேண்டாலும் நடந்து கொள்ளலாம் என்று நினைத்தால்
அது ஆயுள் முழுவதும் மனிதனுக்கு ஒரு போராட்டமாகத்தான் இருக்கும். ஆகையால் உங்களுடைய வேலையை நீங்கள் எது என்று நீங்கள் முதலில் தேர்வு செய்து கொள்ளுங்கள். தேர்வு செய்து கொண்டு அந்த வேலையில் நீங்கள் முழு கவனத்தை செலுத்தினால் உங்களுடைய வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் என்பதுதான் உண்மை. நன்றி.